இயற்கையான, எளிமையான, யதார்த்தமான உங்கள் வீட்டில் எங்கள் சமையல். இது நம்ம சமையல். ஆரோக்கியமும் அன்பும் நிறைந்த எஸ்கே ஹெல்த்தி கிச்சன் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கொண்டக்கடலையை வச்சு ஒரு வித்தியாசமான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 இன்ச் இஞ்சி, அதை நல்லா சுத்தம் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் அரை ஸ்பூனுக்கு ஜீரகம், அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கிற ஊற வச்ச கொண்டக்கடலை. இந்த கொண்டக்கடலையை நேற்று நைட்டே ஊற வச்சிருக்கு, இன்னைக்கு காலையில் செய்கிறதுக்காக. இல்லை உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 ஹவர்ஸ் ஊறினா கூட போதும். இப்போ இதையெல்லாம் எடுத்து நம்ம ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைங்க, அப்போ தான் நல்ல மாவு பதத்துக்கு வரும். நம்ம தோசை வார்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும். இப்போ அது எல்லாத்தையும் அப்படியே மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேருங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் அரிசி மாவு சேர்க்கலாம். அரிசி மாவு இல்லைன்னாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க இட்லி மாவு இருந்ததுன்னா கூட அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி 1.5 கரண்டி அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேண்டாம். இதில் இன்னும் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணியும் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தோசைக்கல்லில் ஊற்றலாம். இப்போ நம்ம தோசைக்கல்லில் சூடான உடனே இந்த மாவை ஊற்றுறோம். ஓரளவுக்கு தேய்ச்சிங்கன்னா போதும், ரொம்ப தேய்க்க வேண்டாம். சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க தேவைக்கேற்ப. ரெண்டு நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. தோசை வெந்ததும் திருப்பி விடலாம். இப்போ வெந்துருச்சு நல்லா. இதை இப்போ திருப்பி போடலாம். இப்போ நல்லா தோசை வெந்துருச்சு. இப்போ அதை அப்படியே எடுத்து நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அவ்வளோதாங்க, நம்ம கொண்டக்கடலை தோசை. வித்தியாசமான இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.